மியூச்சுவல் ஃபண்டில் அதே ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது தான் நான் சொன்னேன். உங்களுக்கு வந்து ஒரு 2% டிஃபரன்ஸ் நீங்கள் வச்சிங்க நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து ஒரு செக்யூர்டு பாண்ட் வாங்குறீங்கன்னா அவங்க வந்து அவன் 11-12% கொடுப்பான். 11% தான். நல்ல பாண்ட் வாங்குறீங்கன்னா AA, AAA எடுத்துப்போம். AA எடுத்துப்போம் 11% கொடுப்பான். ஓகே, அங்கே 11-12னா இங்கே வந்து உங்களுக்கு 9-10. ஸோ 2% டிஃப்ரென்ஸ் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு. இது அது என்ன ரீசன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஹை ரிஸ்க் பாண்ட்ஸ் வாங்க மாட்டாங்க. ஒரு 50-60% ஹை ரிஸ்க் பாண்ட் வாங்கிட்டு கொஞ்சம் சேஃப் பாண்ட்ஸும் வாங்கி வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ஒரு 9-10% ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே, இது சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான் அது. பட் போய் செக் பண்ணிக்கலாம் எல்லா பாண்ட்ஸ் எப்படி பே பண்ணியிருக்காங்கன்னு. நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2% இருக்கும். அந்த 2% எப்படின்னா வந்து அந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய ரிஸ்க்கை அவன் எடுத்துடுறான். ஸோ உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்போஜருமே கிடையாது. நீங்கள் எப்போ பாண்டை வாங்கி விற்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ நீங்கள் பாண்டு வாங்கிட்டீங்க 12%னா அந்த பாண்டோட டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறம் அதை விற்றுட்டு நீங்கள் வேறு ஒரு பாண்டு வாங்கணுமா, திருப்பி நீங்கள் செக் பண்ணணுமா, எல்லாமே செக் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஓகே, வேறு மியூச்சுவல் ஃபண்டில் அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வாங்கியோ இல்லை விற்கவோ தேவையில்லை. ஏன்னா ஃபண்ட் மேனேஜர் அதை வாங்கி விற்றுட்ருப்பார். நீங்கள் பாடு எப்பப்போ காசு கிடைக்குதோ அதில் போட்டுகிட்டே இருக்கலாம். மந்த்லியாக உங்களுக்கு வந்து அவனோட டிவிடெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து அந்த இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2% டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஒரு 9-11%னா அங்கே வந்து ஒரு 11-12% அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது